அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பாதி வேலைகள்லாம் முடிந்த துணி துவைக்கிற வேலையெல்லாம் பாத்திரம்லாம் கழுவி நீட்டாக கழுவி காய வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் மீன் கத்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்ன மீன் பார்த்தீங்கன்னா சூட மீன். ஒரு சில இடத்துல இதை சால மீன் சொல்லுவாங்க, நாங்கள் இங்கே சூடன்னு சொல்லுவோம். அதுவும் இது கொய்யி சூடை. அதாவது கொய்யி சூடைனா நிறைய முள் இதெல்லாம் அதிகமாக இருந்தால் கொய்யி சூடை. இது அறுக்கிறதுக்கு அருவாமனை, எங்கள் வீட்டு அருவாமனை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கல் உப்பு. சரி வாங்க அது முனையை எடுத்து. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணி பேசுகிறேன். எனக்கு உண்மையிலே எப்படி இது பண்ணுன்னு தெரில. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். மீன் அறுக்கிறத பாருங்கள். இப்படி தான் நாங்கள் எங்கள் ஊரில் இது பண்ணுவோம். எல்லா ஊர்லேயும் இப்படித்தாம்மா பண்ணுவாங்க, நீ என்னமோ அதிசயமாக பண்ணுறியா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. உண்மையிலே சொல்கிறேன். நான் ஒருத்தவங்களுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆளை காணவே காணோம். சரி ஓகே, அவங்க வர்றப்போ வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குழந்தைங்களுக்குன்னு இந்த மீன் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த தலை இதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒரு சில பேர் தலையோடு அறுப்பாங்க. பட் நான் அந்த மாதிரி இது பண்ண மாட்டேன். தலையும் சேர்த்து இது பண்ணிடுவோம். ஒரு சிலர் அப்படியே கூட இது பண்ணி உள்ளே இருக்க குடலை மட்டும் க்ளீன் பண்ணி இது பண்ணுவாங்க. பட் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி பண்ணால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். தேவைன்னா ஒருத்தவங்களுக்காக தேவைக்காக எடுத்து வச்சுருக்கேன். நான் இது பண்ணி வச்சுருக்கேன். இதை முதல்ல என்ன பண்ணணுன்னா, மண்சட்டி இருந்தால் மண்சட்டி போட்டு உரசலாம். பட் நம்மகிட்ட தான் மண்சட்டி இல்லை. ஸோ நமக்கு இருக்கிற இடமெல்லாம் மண்சட்டி தான். அந்த பாருங்க, இந்த மாதிரி தரையில் போட்டு உரசிக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க செதிலாம் சீக்கிரம் க்ளீன் ஆயிரும். அதனாலே பார்த்தீங்களா, நான் ரொம்ப நேரமாக ஒருத்தவங்க வெயிட் பண்ணி சொன்னால் அவங்க வந்துட்டாங்க. வந்தோடனே அவங்க உடனே மீன் தூக்குப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒன்று பிரித்து வச்சுருக்கேன். அதில் அடுத்து கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இது பண்ணி மண்சட்டி உண்மையிலே யூஸ் பண்ணுங்கள். அதான் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மண்சட்டியில் போட்டு பேசினா உண்மையிலே அது ரொம்ப என்ன சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மண்சட்டி தான் யூஸ் பண்ணுவோம். பட்டு மண்சட்டி இல்லாதனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஒரு கம்பு குச்சி எடுத்து அது உடம்பு உள்ளே இருக்க அந்த ரத்தம் அந்த மாதிரிலாம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். நம்ம மீனுங்கிறப்ப ரொம்ப அக்யூரேட்டாக க்ளீன் பண்ணால் தான் உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எனக்கு ஒரு சில பேர் அந்த மீன் ரத்தம் இதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. பட் நாங்கள் எல்லாமே இந்த கம்பு குச்சி வச்சு க்ளீன் பண்ணிட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதை நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு, எங்கள் அம்மாவிட்டலாம் நான் கற்றுக்கவே இல்லை. இதை என் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. உண்மையிலே அவங்க ரொம்ப நல்லாவே குக் பண்ணுவாங்க. அவங்க தான் இந்த மாதிரி குச்சியை வச்சு இது பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நான் அவங்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். என்னடா ரொம்ப பேசுகிறேன்னு பார்க்காதீங்க. சரி, அடுத்து மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் தான் மேக்ஸிமம் எல்லா அசைவத்துக்கும் மஞ்சத்தூள் போட்டு பரட்டுறதே இந்த தமிழ்நாட்டுக்காரவங்களோட வேலையாக போச்சுன்ற மாதிரி மஞ்சத்தூள் போட்டு பரட்டி அலசி எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு பரட்டுறது தான் உண்மையிலே ஹைஜீனிக். அதுதான் கிட்டத்தட்ட ஒரு கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் மேக்ஸிமம் மஞ்சத்தூள் போட்டு பரட்டுறாங்க. நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். அதுக்காக தான் மஞ்சத்தூள் போடுறாங்க. முக்கியமாக கவுச்சின்னு எடுத்தீங்களே மஞ்சத்தூள் போட்டு பரட்டிடுங்க. கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ தேவையான மசாலா பொருள்லாம் போட்டுக்குருவோம். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மிளகாய் பொடி, என் வீட்டு டப்பாவில் காலியாக போயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள். இது வீட்டில் அரைச்ச மல்லித்தூள். மேக்ஸிமம் இந்த பொடி தான் போடுவோம். இது எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதை அரைச்சி வச்சுருக்கேன். அது ரொம்ப போடாமல் கொஞ்சமாக போட்டால் போதும். கொஞ்சமாக போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு. ஒரு ஸ்பூன் இல்லையாம்மா அப்படின்னு கேட்காதீங்க. சின்ன ஸ்பூன் எங்கேயோ போட்டுட்டேன். அதுதான் அப்பப்போ கையில் இப்படி உதறி விட்டா தான், அதுதான் சமையல் பண்ணுறப்ப இப்படி உதறி விடுறதுல அதில் ஒரு இது. அடுத்து ஒரு சொட்டு எண்ணெய். வாங்க பரட்டுவோம். நல்லா பரட்ட வேண்டியதான். நல்லா பரட்டி எடுத்தாச்சு பாருங்கள். அதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஊறணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரசத்துக்கு புளியை ஊற வச்சுக்கிறோம். சும்மா கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுக்கிறோம். எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் புளி அந்தளவுக்கு சேர்க்க மாட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டில் குடும்பத்தோடு எல்லாத்துக்குமே அல்சர் ப்ராப்ளம் இருக்குது. புளிப்பு மேக்ஸிமம் சேர்க்கக்கூடாதுன்னு இருக்காங்க. புளியை ஊற வச்சாச்சு. அடுத்து நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டி எடுப்போம். அஞ்சரை பெட்டி சீரகம், மிளகு, சீரகம், அஞ்சரைப்பட்டி எடுத்து அங்கிட்டு வச்சுட்டு, அடுத்து நம்ம காரத்துக்கு தக்கன 3-4 பச்சை மிளகா, அப்புறம் வெள்ளைப்பூடு எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. வெள்ளைப்பூடு, அப்புறம் தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை. சரி, இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இது ரெண்டையும் அரைக்கிறதுக்கு சொந்தமானவங்கள போய் தேடி போய் பார்ப்போம். பார்த்திங்களா, அம்மி.
அம்மி புதுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இப்போ தான் ரீசெண்டாக தான் எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க. பாருங்கள், இந்த அம்மியோட விலையை கேட்டால் நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. 800 உங்கள் ஊரில் இது எவ்வளோ ரேட்டுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். 800 இந்த இதை குறைச்சி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனால் அம்மியோட ரேட்டு இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியும். எங்கள் அம்மாட்டெல்லாம் சொல்கிறேன், என்ன 800 அப்படின்னு. எங்கள் அம்மாலாம் ரொம்ப உண்மையிலே ஷாக் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த அம்மி எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் இது ஓகே இதே வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. எனக்கு அம்மி வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக நினச்சிக்கிட்டே இருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு. மேக்ஸிமம் வந்து நான் இடிவோரில் வச்சு தான் இடிப்பேன். இப்போ அம்மியில் அரைக்கணும். என் பசங்க எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி எப்படி பேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் மிளகு, சீரகம் அதெல்லாம் வச்சு ரசத்துக்கு அப்படி நுணுக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாட்ட கூட சொன்னேம்மா, நான் அம்மியில் வச்சு அரைக்க போகிறேம்மா அப்படின்னு சொன்னதுக்கு உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, உனக்கு அரைக்க வருமாடி மகளே அப்படின்னாங்க. நான் அதெல்லாம் நல்லா அரைப்பேம்மா, உண்மையிலே இந்த அம்மி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, இந்த அம்மியில் அரைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனாலே ரொம்ப இதாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அடுத்து பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா 4 பச்சை மிளகா போதும். இப்படி தான் எங்கள் அம்மா அரைப்பாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி அரைச்சி பார்த்தேன். எங்கள் அம்மா இப்படி தான் தட்டி கச்சு கச்சு கச்சுக்குன்னு தட்டுவாங்க. தேங்காய் சில்லாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே அப்படி கச்சு கச்சுக்குன்னு தட்டுவாங்க. எனக்கு அந்த சத்தமே ரொம்ப பிடிக்கும். பட் இதில் சத்தம் வைக்க முடியாது. ஸோ அதனால் இது பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு. வெள்ளைப்பூடு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. உண்மையிலே மேக்ஸிமம் நாங்கள் வந்து வெள்ளைப்பூடு தான் அதிகமாக சேர்க்குறது. அடுத்து கொப்போட கருவேப்பிலை சேர்த்துருப்போம். காம்போடு போடுங்க. அப்போ தான் வந்து ரசத்துக்கு வந்து காம்போடு தட்டினா தான் உண்மையிலே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா லைட்டாக தட்டி விட்ட மாதிரி இது பண்ணிவிட்டு, அடுத்து தக்காளியை வந்து கழுவி ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ வந்து பிச்சு போட போகிறேன். பாருங்கள், அதோட மூக்கை வந்து பிச்சு கீழே போட்டுறணும். அதனாலே வந்து இந்த மாதிரி அப்படி பிதுக்கி விடுவாங்க. நான் எங்கள் அம்மா செய்கிற மாதிரியே செய்ய ட்ரை பண்ணேன். அதனால தான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் தட்டுவாங்க. அதனாலேயே எனக்கு வந்து எங்கள் அம்மா பண்ணுற அந்த இது முறை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இப்படி பிச்சே போடுவாங்க, நறுக்கிரிக்கலாம் பண்ண மாட்டாங்க. அப்படி கையாலே எடுத்து பிச்சு போடுவாங்க. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நுணுக்கியாச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டு, இதுவுமே எங்கள் அம்மா தான் இப்படி தான் இது பண்ணுவாங்க. எங்கள் அம்மா இப்படி தான் வலிப்பாங்க, இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். மேக்ஸிமம் அம்மியில் எல்லோரும் இப்படித்தாம்மா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஆனால் எனக்கு இது புதுசு. ஏன்னா நான் இப்போ தான் முதல்ல என்ன சொல்கிறது, இது நான் வரைக்கும் இடியூரிலே பண்ணியிருந்தேன். அம்மி இப்போ தான் சொந்த அம்மியில் நானே பண்ணுறேன். ஒரு வழியாக அம்மி அப்படியே கழுவி அந்த புளி தண்ணியோட இது பண்ணியாச்சு. இப்படி தான் எங்கள் அம்மாவும் பண்ணுவாங்க. சரி வாங்க அதை அப்படி இப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். வச்சாச்சு. ரசத்துக்குன்னே இந்த பாத்திரம் வாங்கினேங்க. ரசத்துக்காகவே வாங்கினேன். இப்போ தான் ரீசெண்டாக தான் வாங்கினேன் ரசத்துக்குன்னு. அதில் எண்ணெய் ஏற்கனவே ஊற்றியாச்சு. அதை கொஞ்சம் காட்ட முடியல, அதுக்குள்ளே என் பையன் கூப்பிட்டுட்டான். கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, எண்ணெய் போடுறேன்னு உங்களுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். அது அப்படியே கையை அப்படி தெரியும். ஆனால் அடுத்த விட கண்டிப்பாக கிளியராக எடுத்து போடுறேன். காஞ்ச மிளகா போடுறேன். என்னம்மா சொல்கிற, உனத்தையும் காண மம்மி அப்படின்னு. அப்புறம் தட்டி வச்ச ரசத்துக்கு நுணுக்கி வச்சு தூளை போடுறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் போடுறோம். ஒரு சில பேர் வந்து உருண்டை மஞ்சளை அரைப்பாங்க, பட் வந்து உருண்டை மஞ்சள் இல்லை, அதனால் பொடி யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், தெளிவாக காட்டுறேன் எப்படி எண்ணெயில் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அந்த வாசனையே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாருங்களேன், அந்த வாசனை சரி, அந்த இது வந்து ஸ்மெல் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். ரசத்தோட அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஓகே, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு. அப்புறம் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கங்க. நான் கொஞ்சம் தான் கரைச்சி ஊற்றுனேன். புழிஞ்சு எடுத்தாச்சு. ஒரு சில பேர் வந்து வடிகட்டி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வடிகட்டிலாம் கிடையாது, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஊற்றிக்க வேண்டியதுதான். அடுத்து ஒரு செம்பு தண்ணி. அவ்வளோதான், கலக்கி விட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இப்போ தெரியுதா? கேமரா எந்தளவுக்கு பிடிக்கணும்னு தெரிலங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். அடுத்த தடவை நான் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணுவேன். கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எப்பவும் போல் மீன் பொரிக்க போகிறோம். மீனுக்கு தேவையான சட்டாப்பியை வச்சு, ஐயோ சட்டாப்பியா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, பொரிக்கஞ்சட்டியா? இல்லை பொரிக்கஞ்சட்டி இல்லை, தோசைக்கல்லை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. மீன் பொரிக்கிறப்பவும் சரி, கருவேப்பிலை போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். அதோடு எடுத்து ஆமாம், மீனை அப்படியே அடுக்கடுக்காக அப்படியே வரிசையாக அட்டென்ஷனில் அடுக்குங்க. எல்லாத்தையும் அடுக்கியாச்சு. அப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் சின்ன கோழி எடுத்து
இந்த மாதிரி பிரட்டி விடுங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன கோழி வச்சு பிரட்டி விடுறது கொஞ்சம் பிடிக்கும், அதனால் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். சின்ன கோழி இல்லாட்ட கத்தி இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவோம். இதுனா கொஞ்சம் எண்ணெய் இந்த மாதிரி கரண்டி இரண்டியில் படாது. நல்லா வெந்துச்சுன்னு அதுக்கப்புறம் பிரட்டி விடுங்க. எனக்கு ஒரே ஒரு மீன் மட்டும் சொதப்பிடுச்சு, பட் மற்ற மீன்லாம் கரெக்டாக வந்துடுச்சு. இது ஃபஸ்ட்டு மீனால் கொஞ்சம் சொதப்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நான் பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கேன். அது நல்லாவும் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு கிண்ணம் இல்லாட்டா ஏதாவது பவுல் சொல்லுவாங்க, நமக்கு கிண்ணன்னு தான் வரும். ஸோ கிண்ணத்தில் எடுத்து வைக்க போகிறேன் பாருங்கள். நல்லா வெந்துட்டாக. கிண்ணத்தை எடுத்தாச்சு, சர்வ் பண்ணிக்க முடியாது. அது ஒரு ஓரமாக வச்சு எண்ணெய் இது பண்ணாத அளவுக்கு பார்த்து இது பண்ணிக்கோங்க. எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு எப்படி ஈஸியாக வருமோ அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எடுத்து ரெடியாக வச்சாச்சு. எங்கள் வீட்டில் என்ன பழக்கம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொரிச்சு எடுத்ததோட என் பசங்க வந்து தட்டை தூக்கிட்டு வந்துடுவாங்க, எடுத்து கொடுமா அப்படின்ட்டு. நான் சாப்பிட்டு பார்த்தே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து என் பொண்ணுக்கு கொடுத்தேன். என் பொண்ணு ஆமாம், டேஸ்ட்டு பார்த்து சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், அவங்க சாப்பிட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. அவங்க டேஸ்ட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. குழந்தைங்க கொடுக்குறப்போ ரொம்ப பொடியை போட்டு குழந்தைகளோட உடம்பை வீணாக்கிறாதீங்க. டேஸ்ட் உண்மையாக நல்லா இருக்குது.